வணக்கம் நண்பர்களே. சிம்பிளிஃபிகேஷன் டாப்பிக்கில் நேற்று ஈவினிங் வரைக்கும் நாம் ஒரு 40 கேள்வி பார்த்துருக்கோம். காலையில் 5 கேள்வி, ஈவினிங் 5 கேள்வி அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அதனுடைய தொடர்ச்சியாக 41வது கேள்விலேருந்து இதை பார்க்கலாம். இன்னையோட 50 கேள்விகள் இதில் முடிஞ்சிடும். நாளையிலேருந்து வேறு சில டாபிக் எடுத்துக்கிட்டு அதில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கக்கூடிய கொஷின்ஸை காலையில் ஈவினிங் அப்படின்னு சொல்லிட்டு 5 கேள்வியாக பார்க்கலாம். சரிங்களா? இதில் பாருங்கள் 41 x³ - x - y ப்ளஸ் y³ - y - x இதை சுருக்குகன்னு கொடுத்துருக்காங்க. நமக்கு கீழே ரெண்டுமே சமமாக இருந்துச்சு அப்படின்னா ப்ளஸ்ஸோ மைனஸோ பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இங்கே x - y இருக்குது, இங்கே y - xன்னு இருக்குது. கரெக்டாக? இப்போ ஃபஸ்ட் டேர்ம் பாருங்கள், x³ - x - y. செகண்ட் டேர்மில் வந்து ஒரு மைனஸை வெளியே எடுக்கலாம். மைனஸை வெளியே எடுத்தால் இந்த ப்ளஸ் என்னவாயிடும் அப்படின்னா மைனஸ் ஆகிடும். அப்போ மைனஸ் y³ கீழே இருக்கிற y - x என்னவாயிடும்னா x - yன்னு ஆகிடும். இப்போ கீழே ரெண்டுமே சேம் ஆகிடுச்சு, x - y. அப்போ வழக்கம் போல் மேலே சாதாரணமாக ப்ளஸ்ஸோ மைனஸோ என்ன இருக்கோ அது செய்யலாம். அப்படி பண்ணோன்னா x³ - y³ ஏக்கு நம்ம இந்த ஃபார்முலா சொல்லியிருக்கோம் பாருங்கள், x³ - y³ இல்லை a³ - b³ சொல்லியிருப்போம். a³ - b³ a - b இன்ட்டு a² ப்ளஸ் ab ப்ளஸ் b². அப்போ அதுபடி ஏபிக்கு பதில் xy. அப்போ x - y இன்ட்டு x² ப்ளஸ் xy ப்ளஸ் y². இப்போ என்ன ஆகிடும், நம்ம ஏற்கனவே நிறைய சம் பார்த்துட்டோம். அதாவது உங்களுக்கு ஒரு ஐடியா வந்துட்டுருக்கும். x - y x - y கேன்சல் ஆகிட்டா பேலன்ஸ் x² ப்ளஸ் xy ப்ளஸ் y² அப்படிங்கிறது தான் இந்த கேள்விக்கு உண்டான ஆன்சர். சரிங்களா? அடுத்து 42 பாருங்கள். நான் மெயினாக சொல்ல வந்தது இதுதான். ரொம்ப சிம்பிளாக இந்த கொஷனில் பார்த்தீங்க அப்படின்னா 343 343 343 3 முறை மைனஸ் 113 113 113. நம்ம நேற்றுக்கு பார்த்த கொஷின்லாம் ஒவ்வொன்றும் எத்தனை முறை இருந்திருக்கும் அப்படின்னா 2 முறை இருந்திருக்கும். அங்கே நான் உங்களுக்கு ஃபார்முலாலாம் சொல்லியிருந்தேன். இந்த மாதிரி 3 முறை இருந்துச்சுன்னா ரொம்ப ஈஸியாக ஒரு விஷயம் சொல்கிறேன் பாருங்கள். 343ங்கிறது 3 முறை இருக்கா, 343. 113ங்கிறது 3 முறை இருக்கா, 113. இப்படி 3 முறை இருந்துட்டு அது ரெண்டுத்தையும் எழுதிக்கிட்டு இங்கே நடுவில் என்ன குறி இருக்கோ அதை செஞ்சுடுங்க. கீழே இருக்கிறத பற்றி கவலைப்பட வேண்டாம். நடுவில் என்ன குறி இருக்கோ அது மைனஸ் இருந்தால் மைனஸ். அப்போ மைனஸ் பண்ணிட்டிங்கன்னா 0 3 2. ஸோ ஆன்சர் 230. கீழே என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்றதையும் சொல்லிடுறேன் பாருங்கள். அதை 2 வாட்டி கொடுத்துருப்பாங்க. பாருங்க 343 113 2 வாட்டி. நடுவில் அது ரெண்டுத்தையும் பெருக்கல்ல கொடுத்துருப்பாங்க. அது ஒரு வாட்டி சும்மா செக் மட்டும் பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் அதை கொடுத்தாங்கன்னா இப்படி தான் கொடுப்பாங்க. ஸோ ஆன்சர் 230. அந்த 2 நம்பரையும் எழுதிட்டு நடுவில் ப்ளஸ் இருந்தால் ப்ளஸ், மைனஸ் இருந்தால் மைனஸ், அவ்வளோதான். இப்போ இங்கே பாருங்கள் 43வது கேள்வி சேம் பாருங்கள், அதே தான். 783 89 3 வாட்டி இருக்குது, 211 3 வாட்டி இருக்குது. அப்போ 789 211. நடுவில் என்ன குறி இருக்குது, ப்ளஸ். அப்போ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா முடிஞ்சிச்சு. 9 1 10 மீதி 1, 8 2 10 மீதி 1, 7 3 10. அப்போ 1000 அப்படிங்கிறது தான் இதோட ஆன்சர். நம்ம புரியுதா? 3 முறை இருந்துச்சுன்னா மட்டும் இந்த ஐடியாவை ஞாபகம் வச்சுக்கோங்க. ரொம்ப சிம்பிள் இது. சரிங்களா? 44 இங்கே பாருங்கள். இங்கே 2 முறை தான் இருக்குது பாருங்கள். 1.75 இன்ட்டு 1.75. அப்போ அந்த ஐடியா கிடையாது. 3 முறை இருந்தால் மட்டும்தான் நான் சொன்னது. ஸோ இது பாருங்கள் 1.75 1.75 0.75 0.75 a², இது b², இது ப்ளஸ் 2 இன்ட்டு ஏபி 2ab. 2 முறை வந்தாலே அந்த a + b ² a - b ² தான். அப்போ இது நம்ம என்ன எழுதலாம், a + b ² எழுதலாம். கரெக்டாக? பை கீழே பாருங்கள் a² - b². கரெக்டாக? அதே டேர்ம் தான் 2 வாட்டி இருக்குது. அப்படின்னா என்ன எழுதலாம், a + b இன்ட்டு a - bன்னு எழுதலாம். அப்போ ஒரு a + b கேன்சல் ஆகிட்டா மேலே என்ன நிற்கும், a + b, கீழே என்ன நிற்கும், a - b. அப்போ முதல்ல மேலே ரெண்டுத்தையும் கூட்டணும், கீழே ரெண்டுத்தையும் கழிக்கணும். அப்போ பாருங்கள் 1.75 0.75 கூட்டினேன்னா 2.50. கரெக்டாக? மேலே 1.75 அப்படியாவது ஞாபகம் வச்சுக்கோங்க. 2.50 பை ரெண்டுத்தையும் கழிச்சிங்கன்னா 1.75 0.75 போயிடுச்சுன்னா 1. அப்போ 2.5 பை 1னா 2.5ங்கிறது தான் ஆன்சர். இந்த ஃபார்முலா பேஸ் பண்ணது தான். அந்த ஒரு 3-4 கிளாஸை நான் உங்களுக்கு தொடர்ச்சியாக எல்லாமே ஃபார்முலாவை பேஸ் பண்ணி தான் கொடுத்துட்ருக்கேன். ஏன் அப்படின்னா மீதியெல்லாம் கரெக்டாக போட்டுறீங்க, சுருக்குதலில் இந்த மாதிரி வரும்போது தப்பு பண்ணுறீங்க. அதுவும் இல்லாமல் இன்றைக்கி கொடுத்துருக்க காலை எழுந்தவுடன் கணக்குலையும் பார்த்தீங்க அப்படின்னா போர்ட் மாஸை யூஸ் பண்ணி அவங்க இந்த சுருக்குதல் எப்படி கேட்கலான்றதையும் சொல்லியிருக்கோம் பாருங்கள். இப்போ இதில் பாருங்கள், இப்போ சொன்ன மாதிரி தான் 3 முறை வந்திருக்கா. அப்போ அப்படியே எழுத வேண்டியதான். 8.94 3.56. நடுவில் என்ன குறி இருக்குன்னா மைனஸ். அப்படின்னா கழிக்கணும். 14 6 போயிடுச்சு அப்படின்னா 8, 8ல் 5 போயிடுச்சுன்னா 3, 8ல் 3 போயிடுச்சுன்னா 5. ஸோ ஆன்சர் 5.38 5.38 ஆப்ஷன் பி. சரிங்களாம்மா? ஸோ இதோட 45 கேள்விகள் முடியுது. இன்றைக்கி சாயந்தரம் 6 மணிக்கு இதில் அடுத்ததாக ஒரு 5 கேள்வி பார்த்தோம் அப்படின்னா சுருக்குதல் டாப்பிக்கில் மொத்தமாக ஒரு 50 கேள்விகள் முடிஞ்சிடும். ஓகேவா? தேங்க்யூ.